ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரீமியர் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ப்ரீமியர் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் லைவும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க, இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெட்டுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நான் ஒய்டிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இது வந்து என்னோடய லோகோவில் போய் யுவர் சேனல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரீமியர் போட போகிறேன் அப்படின்னா ஏதாவது அப்லோடு வீடியோஸ்ன்னு இருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து போகிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த வீடியோ இது பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் டைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ, சும்மா நீங்கள் எது கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. சும்மா நானாக ஏதாவது ஒரு சும்மா கொடுத்துருக்கேன். இந்த விசிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள், ஸோ தெரியுதா? இந்த விசிபிலிட்டியில் போய் செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அதை கொடுத்துருங்க. ஷெட்யூலில் இப்போ இந்த ஷெட்யூலில் போயிட்டு அன்றைக்கி டேட்டு 4, ஸோ 4 ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டைமிங் எத்தனை மணிக்கு, நான் 8:15 காலையில் டைமில் தான் கொடுப்பேன். ஸோ அதில் தான் நான் வீடியோ போடுவேன். அப்போ இது பண்ணிங்க, செட்டு ஆஸ் ப்ரீமியர்னு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து நம்ம வீடியோ போட போகிறோம் அப்படின்னா வந்து அது இதாயிரும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரீமியர் போட்டோமா, ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், 4 ஆகஸ்ட் 2023 8:15 AM. இது கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் ஆன், ஸோ கமெண்ட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இதாயிரும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே வந்து நெக்ஸ்ட் இருக்குமா, நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. இது நோ, எல்லாருமே பார்க்கலாம். ரிஸ்ட்ரிக்ஷன் நோ இஸ் நாட் ரிஸ்ட்ரிக்ஷன் வீடியோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இதில் வந்து அப்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதும் இப்போ வந்து நீங்கள் காலைக்கு 7 மணிக்கு வந்து இப்போ காலையில் 7 மணிக்கு நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து ஷெட்யூலில் வந்து நிற்கும். எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து காட்டும். எல்லாருக்குமே வீடியோ காட்டினதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே சேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம இப்போ 8 மணிக்கு வீடியோ 8:15 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 8:10 போல் வீடியோக்குள்ளே போயிட்டு இது மாதிரி வீடியோக்குள்ளே போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இப்போ வீடியோக்குள்ளே இதுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து லைவ் சாட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இது மாதிரி நான் வந்து சேட் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து இது மாதிரி வந்து அவங்களும் சேட் பண்ண முடியும். ஸோ நம்ம லைவில் வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, அது இல்லாமல் இதில் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி சேட் பண்ணுறோம் அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து கேட்குறதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம், நம்ம கேட்குறதுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் எத்தனை நிமிஷம் போட்டிருக்கேனோ அத்தனை நிமிஷத்துக்கு தான் அந்த லைவ் வந்து ஓடும். அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த லைவ் சேட்டும் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்கப்புறம் லைவ் சேட் பண்ண முடியாது, சும்மா கமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ உங்கள் பாருங்கள், நான் இந்த வீடியோ ஓட ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே வரும்போது நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடியோவில் எத்தனை பேர் நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இந்த ப்ரீமியரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இது காட்டும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இத்தனை பேர் நம்ம ப்ரீமியரில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடலாம். லைவ் சேட் பண்ண முடியாது, சும்மா கமெண்ட் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பப்ளிக்ஸ் ஆகிடும். ப்ரீமியர்னு காட்டாது, பப்ளிக்ஸ்லேயே காட்டிடும். ஸோ இப்போ 1 hour 2 hourன்னு காட்டுதில் 35 seconds 2 minutes அந்த மாதிரி டைமிங் காட்ட ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் ப்ரீமியர்னு காட்டும். அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டைமிங் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே வினோத் ப்ரோ போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரீமியர் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க. ஸோ உங்கள் பாருங்கள், ப்ரீமியர் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால் சரி நான் போடுறேன் அப்படின்னு நானும் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து போட்டிருக்கேன்.
சுராஜ் ப்ரோவும் கேட்டிருந்தாங்க. ஸோ 2-3 பேர் வந்து பர்சனலாக வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைவ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது லைவ் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து கோ லைவ் கொடுக்கணும். அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ் காமிச்சும் லைவ் போடலாம், ஃபேஸ் காமிக்காமலும் லைவ் போடலாம். இப்போ நான் வந்து ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமரா வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. இதில் ஆடியன்ஸ் வந்து நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸு, ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஓகேங்களா. செகண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ இதாயிரும். யாராவது லைவ் டுகெதர்னால் உங்கள் லைவில் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லைவ் டுகெதர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதோட லிங்க் வரும். லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கமெண்ட் செக்ஷனில். இதே வந்து நீங்கள் லேட்டாக போடுறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வந்து ஸ்டடியில் வந்து ஆன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த டைமிங் காட்டுதா, ஸோ அந்த டைமுக்கு இதாயிரும். இதெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். இப்போ நான் ஸ்டடியில் எதுவும் போடலை. உங்களுக்கு ஸ்டடியில் வேணும் அப்படின்னா இல்லை இந்த டைமிங் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் டேட்டு மாற்றிக்கலாம், டைமிங்கும் மாற்றிக்கலாம். ஓகே சொல்லி கொடுக்குறீங்களா. இப்போ நான் எதுவுமே எனக்கு வேண்டாம். இதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா தம்பல் கேட்டுதா, தம்பலில் போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இது பண்ணிடுங்க. இப்போ கோ லைவ் கொடுத்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் போடணும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் வந்து இது போட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட கேட்டவங்களுக்காக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரீமியமும் ஈஸி தான், லைவ் போடுறதும் ஈஸி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.